பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. ஸோ அப்போ இவர் உயிரிழந்ததுக்கு காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர்னால கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல், பெருங்குடல் இந்த இடத்துல தான் புற்றுநோய் ஜென்ரலாக வந்தது. ரத்தம் கலந்த ஒரு நம்மளோட மலம் வந்து வரும். உங்களை வச்சிருக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்டு, நம்ம தசையில் இருக்கிற புரோட்டீன் எல்லாமே அதை எடுத்துக்குதுன்னும் போது ஆள் உருகிட்டே போவாங்க. அந்த கேன்சர் ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டே போகும். ப்ளஸ் கேன்சர் கிட்ட இருக்கிற இன்னொரு கெட்ட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவர் அந்த பகுதியை மட்டும் நம்மளால வெட்டி அந்த 100% க்யூர் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ லிவரில் தாண்டி 2 நுரையீரலுக்கும் போயிடுச்சு, ஹார்ட்டும் போயிடுச்சுன்னா நீ எங்கே போய் நீ சர்ஜரி பண்ணுவ? நம்மளுக்கு வந்து பிடிக்கிற கோல்டு அதே ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு பிடிச்சா அவன் நிமோனியா வரைக்கும் போயிடும். இப்போ நார்மலாக வந்து வயிற்றுப்போக்கு, நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்டோம் பாக்டீரியா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி லூஸ் மோஷனா அவனுக்கு வந்து கட்டுக்கணக்காத லூஸ் மோஷன் மாதிரி போய் பிபிஎஃப் ஃபாலோ ஆகிற லெவலுக்கு போகும். கையில் இருக்கிற புண்ணா இருந்தாலும் சரி, வாயில் இருக்கிற புண்ணா இருந்தாலும் சரி, காலில் இருக்கிற புண்ணா சரி, ஒரு புண்ணு ஆறலனாலே அந்த அல்சர் வந்து திடீர்னு அது கேன்சராக மாறுறதுக்கான தன்மை உண்டு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் டாக்டர் சபரி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்டர் நேத்ரன் அவர்களுடைய இந்த மரணம் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு நோய் கண்டுபிடிச்சி அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அவரை வந்து மரணப்படுக்கைக்கு தள்ளி அவருடைய இந்த முடிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அவருக்கு எக்ஸாக்டாக என்ன அவருக்கு நோய், அதனுடைய டீட்டெயிலிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக புற்றுநோயின்றதுல டவுட் இல்லை, ஓகேங்களா. அதுதான் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ பிரபல நியூஸ்லேயும் அதுதான் வந்துக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இந்த மெடிக்கல் அறிக்கை அப்படின்ற மாதிரி எதுவும் வெளியிடலை. உறவினர் சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்த நியூஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரு ப்ளஸ் வந்து லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளுக்கு அதில் முதல் கட்டமாக தெரியுது. அதில் பர்டிகுலராக இந்த கேன்சர் தான் அப்படின்றது கூட வந்து தெளிவுபடலை. ஆனால் இதில் வந்து இன்னும் என்ன தெரியுதுன்னா கேன்சர் அப்படின்னும் போது வந்துட்டு ஸ்டேஜ் 4 அப்படின்றது தான் வந்து இறப்பை வந்து ஏற்படுத்தும், ஓகேங்களா. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் வந்து இறப்பை வந்து ஏற்படுத்தாது. சரி, அது என்ன ஸ்டேஜ் 4க்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்க்கும் இறப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேஜ் 4ல் போகும்போது எண்ட் ஆர்கன் டேமேஜ், அதாவது மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் பரவுறது. இப்போ எக்ஸாம்பிள் லிவர் பாதிக்கப்படுது, கிட்னி பாதிக்கப்படுது, பிரெயின் பாதிக்கப்படுது, எல்லா இடத்துக்கும் பரவும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறுப்பு செயலிழக்கும் போது உங்களுக்கு வந்து மரணம் வந்து நீடிக்குது. இது ஒன்று ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட் ஜென்ரலாக இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்று நோய்களால். இப்போ கேன்சர் என்ன பண்ணுதுன்னா ஆளையே உருக்குது. இப்போ கேன்சர்னும் போதே ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து புரியாது கரெக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. கேன்சர்ன்றது என்னென்னா அப்நார்மல் செல் ப்ராலிஃபரேஷன், அதாவது என்னென்னா ஒரு நார்மல் உறுப்பு, நார்மல் அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அணுக்களாக வந்து வளர்ந்துக்கிட்டு போகிறது தான் கேன்சர். அது நம்ம உடம்புக்கு சமதளமாக தான் அணுக்களாக இருக்குது, ஓகே. ஸோ அப்படி ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டு போகும்போது நம்ம எதை சாப்பிட்டாலுமே அந்த சத்து ஃபுல்லாக எது எடுத்துக்குதுன்னா அந்த கேன்சர் செல் எடுத்துக்கிட்டு அது ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையுது. அப்போ நம்ம எதிர்ப்பு சக்தி குறையும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தொற்று நோய்கள் வருது. அதனால தான் நம்ம புக்கிலலாம் என்ன போட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் இஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சாங்கன்னா அது கேன்சர் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதாவது தொற்று நோய்கள் இருக்கும். ஸோ அப்போ இவர் உயிரிழந்ததுக்கு காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த கேன்சர் அக்ரெசிவாக வந்து எல்லா இடத்துக்கும் பரவி அந்த ஸ்டேஜ் 4னால அந்த எண்ட் ஆர்கன் டேமேஜ் ஆகி ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு தொற்று நோய், அதாவது இன்ஃபெக்ஷனால தான் வந்து மரணம் நீடிச்சிருக்கு. இது வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய நெருங்கிய உறவினர்கள் வந்து இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க எப்படி அப்படின்னு கேட்குறப்ப ஒரு நாள் வந்து பயங்கரமாக லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. சம் அப்நார்மல், ஒரு நாள்லேயே ரொம்ப அப்நார்மலாக ஃபியூ டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் போயிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த மோஷன் கூட பிளாக்காக இருந்தது அப்படிங்கிறத ஒரு நெருங்கிய நண்பர் வந்து நமக்கு சொன்னார். இது என்ன சிம்டம் ஆக்சுவலாக? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உறுப்பு சார்ந்த சிம்டம், ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லும் போது நிறைய பேர் வந்து என்ன அறிகுறி அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரல் அறிகுறி, இன்னொன்று வந்து உறுப்பு சார்ந்த அறிகுறி. இப்போ ஜென்ரல் அறிகுறினா அது எல்லா கேன்சருக்கும் பொதுமையான விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப இழைச்சிட்டே போகிறாரு, வெயிட் குறையுது அப்படின்றது ஜென்ரல் அறிகுறி. பசியே எடுக்கலை அப்படின்றது ஜென்ரல் அறிகுறி. பார்க்கவே வந்து ஒரு ஓல்டு ஆள் மாதிரி தெரிகிறாரு, அதாவது யங் ஏஜ்லேயே வயசுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி உடம்புலாம் சுருங்கின மாதிரி இருக்குது அப்படின்றது ஜென்ரல் அறிகுறி. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக் அறிகுறி. இப்போ இது ரொம்ப கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த பெருங்குடல்,
அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெக்டம்னு சொல்லக்கூடிய அந்த மெயினாக வந்து அந்த டாய்லெட் போகிறதுக்கு அந்த முக்கியமான ஏரியான்னு இருக்கிற ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த இடத்துலலாம் புற்றுநோய் ஜென்ரலாக வந்ததுன்னா, சிறுகுடல், பெருங்குடல் இந்த இடத்துல ஏதாவது வந்திருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாக் ஸ்டாரி ஸ்டூல்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா ரத்தம் கலந்த ஒரு நம்மளோட மலம் வந்து வரும் அப்படின்றது வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீவர் எதுவுமே இல்லை பேஷண்ட்டுக்கு. ஒரு ஜென்ரலாக வந்துட்டு நம்மளோட வந்து டாய்லெட் போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு பிளட் சைடில் வந்து வருது, ஃபீவர் எதுவுமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எப்பயுமே ஒரு டேஞ்சர் சைன், நம்ம உடனே போய் செக் பண்ணணும் அது என்னன்றது வந்து முக்கியமான ப்ராப்ளமாக வைக்கிறோம். இன்னொரு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல லிவரும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ லிவர் பாதிக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டூல்ஸ் அதாவது சொல்லக்கூடிய மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரியோ இல்லை ரத்த கலந்தோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லிவர் ஃபெயிலியரோட சைன்ஸும் கூட. நாட் ஒன்லி ஸ்டூல்ஸ், ரத்த வாந்தி கூட எடுப்பாங்க. புரியுதா? அது பேர் தான் ஹெமட்டமெசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரத்த கலந்து போகும். அது பேர் தான் ஹெமட்டோகீசியான்னு சொல்லுவாங்க. இதுவும் லிவர் பாதிக்கப்படுறதுக்கான சைன்ஸ். ஸோ உறுப்பு சான்று தான் இந்த அறிகுறியை வந்து நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர பொதுமைப்படுத்த முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ யாராவது வந்து ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பாத்ரூம் போகும்போது லைட்டாக பிளட்டு போச்சுன்னா உடனே அம்மா ஐயோ இது என்ன கேன்சரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து ஒரு பிராண்ட் பண்ண முடியாது. ஈவன் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரு புழுவோ இல்லைனா பூச்சி புழுன்னு சொல்கிறோம்ல நம்மளோட வார்ம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சில நேரத்தில் பிளட்டு போகும். ஓகே, அல்சர் பேஷண்ட்டுக்கும் வந்து சில நேரத்தில் பிளட்டு வரும். இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இப்போ ஜுரத்தோடு சேர்ந்து வருதுன்னா அது பேர் தான் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி சிஜல்லான்ற பாக்டீரியானால ஆச்சுன்னா வரும். இது எல்லாமே வரும், கேன்சர்லேயும் வரும். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் கேன்சர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதை இப்போ நீங்கள் இந்த செகண்டரியாக சொன்னீங்க இல்லையா, இப்போ கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பிரைமரியான நோய் அப்படிங்கிறது வந்து காஸ் ஆஃப் த டெத் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான அதாவது கேன்சர் வந்த பிறகு என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை வேற ஏதாவது ஒரு நோய்களை வந்து இது ஏற்படுத்துதுன்னு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து என்ன ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கேன்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து வில்லன் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற வந்து நம்ம உடம்புக்கு அது வில்லன். அது ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு டிஷ்யூ, ஒரு செல். ஓகேங்களா? அது நம்ம உடம்புக்கு ஏன் வில்லன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வளர்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற சக்திகளை தான் யூஸ் பண்ணுது. சரி, அது வளருது, அது நல்ல டிஷ்யூவானு கேட்டிங்கன்னா அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னும் போது நம்மளோட மெயின் வேலைகள் எல்லாம் நின்று போகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு செல் இருக்குது, இப்போ நான் இப்போ வளருதுன்னா எனக்கு வந்து தாடி மீசை எல்லாம் ஒரே மாதிரி ஆங்கிள் இப்படி வளருது. இப்போ ஒரு இடத்துல மட்டும் முடி இப்படி ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க, மீதெல்லாம் வளரலைன்னா இது அப்நார்மல். புரிஞ்சிருச்சா? அதுதான் நம்ம கேன்சர். ஸோ கேன்சர் வந்து ஒரு அப்நார்மல் செல் ஸ்பீடாக அப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே அது எடுத்துக்குது அப்படின்னும் போது நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே எனர்ஜியும் அதுக்கு போகுதுன்னும் போது உங்களை வச்சிருக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்டு, நம்ம தசையில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே அது எடுத்துக்குதுன்னும் போது ஆள் உருகிட்டே போவாங்க. அந்த கேன்சர் ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டே போகும். ப்ளஸ் கேன்சர் கிட்ட இருக்கிற இன்னொரு கெட்ட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குட்டி போட பார்க்கும். ஏன் இந்த மாதிரி நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஆங்கிளில் சொல்கிறேன்னா மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு. இப்போ நான் ஹைஃபையாக இட் காசஸ் மெட்டாஸ்டசிஸ் அப்படின்னா யாருக்கும் புரியாது. புரிஞ்சிருச்சா? மக்களுக்கு என்ன புரியும்னா கேன்சர் குட்டி போடுன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா அது அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அதோட பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ண பார்க்கும். அப்போ அந்த கேன்சர் செல்ஸ், அந்த டிஷ்யூஸ் வளருதுல, அதோட செல்ஸ், அந்த கேன்சர் செல்ஸ் வந்து ரத்தத்தில் கலந்து கிட்னிக்கு போகும், லிவருக்கு போகும், பிரெயினுக்கு போகும், ஹார்ட்டுக்கு போகும், இந்த மாதிரி வேறு உறுப்புக்கு போகும். அப்போ அந்தந்த இடத்துல அந்த கேன்சரோட இதெல்லாம் ஆரம்பிக்குது. அதுதான் வந்து ஸ்டேஜ் 4ன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டேஜ் 4ன்றது என்னென்னா அந்த உறுப்பு சான்று மட்டும் இல்லாமல் மற்ற உறுப்புலையும் பார்த்தீங்கன்னா கிளைகளை போட்டுக்கிட்டே போகிறது. அப்படி போகும்போது அந்தந்த அறிகுறி ஏற்படுது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் லிவரில் ஒரு இடத்துல ஆரம்பிக்குது சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த லிவர் அந்த பகுதியை மட்டும் நம்மளால் வெட்டி அந்த 100% க்யூர் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ லிவரில் தாண்டி 2 நுரையீரலுக்கும் போயிடுச்சு, ஹார்ட்டும் போயிடுச்சுன்னா நீ எங்கே போய் நீ சர்ஜரி பண்ணுவேன்? பண்ணவே முடியாது. அதனால தான் அந்த ஸ்டேஜ் 4 வரைக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கேன்சர் க்ரோத்தோட ஸ்பீடை மட்டும்தான் குறைக்க முடியும். நம்ம வந்து அதை முற்றிலும் அழிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமாக போயிடுது. அப்போ அதனால் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது. அதில் மோஸ்ட் காமனாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா. ஓகேங்களா? நம்ம பாக்டீரியா வைரஸ் தான். இப்போ வந்து நார்மலாக நம்மளுக்கு பிடிக்கிற கோல்டு, இப்போ நம்ம குளிர் சீசனில் பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா வருதுன்னா நம்மளுக்கு வந்து பிடிக்கிற கோல்டு அதே ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு பிடிச்சா அவன் நிமோனியா வரைக்கும் போயிடுவான். இப்போ நார்மலாக வந்து வயிற்றுப்போக்கு நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்டோம் பாக்டீரியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி லூஸ் மோஷனா அவனுக்கு வந்து கட்டுக்கணக்காத லூஸ் மோஷன் மாதிரி போய் பிபிஏ ஃபாலோ ஆகிற லெவலுக்கு போகும். அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெறி கொண்டு ஆடுறதுக்கு இந்த கேன்சர் ஒரு உறுதுணையாக இருக்குது. ஏன்? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எதிர்ப்பு சக்தியும் ஆல்ரெடி கம்மியாயிடுச்சு. அப்போ எனி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது அதிகமாகுன்றது தான் நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நேத்ரன் சாருடைய இந்த கேன்சரை வந்து பார்த்தோம்னா
ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் தான் அவங்க ஃபேமிலியே வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹார்ட் ஃபேஸில் இருக்கோம் அப்படின்னு. ஒரு தோராயமாக ஒரு 6 மாதம், 6 மாதங்களில் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ முன்கூட்டியே கண்டுபிடித்திருந்தால் அவரை வந்து காப்பாத்திருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது என்ன மாதிரி இந்த ஸ்டேஜை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்? கண்டிப்பா. இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம மக்கள் இப்போ சென்னையில் இருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம காந்தி மண்டபம் இருக்கு. காந்தி மண்டபம் பக்கத்துல வந்து ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. என்னது நீங்களே சொல்லுங்க? அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். இப்போ அந்த இடத்துல அந்த சிக்னல்ல நின்னீங்கன்னா ஒரு பெரிய பேனர் வச்சிருக்கான். அந்த பேனர்ல அவங்க என்ன வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இட்ஸ் நாட் டைம் டு ஃபைட் கேன்சர், இட் இஸ் நாட் டைம் டு கியூர் கேன்சர், இட் இஸ் டைம் டு ஸ்க்ரீன் ஃபார் கேன்சர். அதான் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்ததுக்கப்புறம் போராடாத, கேன்சர் வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணணும்னு நினைக்காத, அதை ஸ்டார்டிங்லேயே நீ ஏன் கண்டுபிடிக்க நினைக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் கேன்சர் அசோசியேஷனோட தீமாக வந்து அமையுது. என்ன அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனிங்னா என்னென்னா சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம எல்லாருக்கும் டவுட் வரும், அப்போ என்ன சார் வந்து எப்போ நான் ஸ்க்ரீன் பண்ணணும், யார் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2-3 இதுவாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தான் குற்றவாளின்னு எனக்கே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு நல்ல சிகரெட் பிடிக்கிற ஒரு ஆள், ஓகேங்களா, கடந்த ஒரு 15 வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நல்ல குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு ஆள். நான் வந்து இந்த கஞ்சா இல்லைனா இந்த புயலை பாக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக போட்டு, நான் எஸ்பெஷலி வடநாட்டில் அது ரொம்ப அதிகம், இதெல்லாம் நான் வந்து பண்ணுறேன். அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்ட்டு. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிஸ்க் அதிகமாகுது, 5-6 மடங்கு அதிகமாகுது. அப்போது நீங்களாக வாலண்டியராக போய் ஸ்க்ரீன் பண்ணணும். அப்படி ஸ்க்ரீனிங்னு போகும்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LDCTன்னு ஒன்று எடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா லோ டோஸ் சிடி ஸ்கேன். இப்போ சிடி ஸ்கேன்னா என்னது, கதிர்வீழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். லோ டோஸ் சிடி ஸ்கேன்னா கதிர்வீழ்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடலாம். புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிற பாப்புலேஷன் போகணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் எனக்கு கெட்ட பழக்கமே கிடையாது, நான் எதுக்கு அப்படின்னு. இந்த இடத்துல தான் ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஜெனட்டிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்ஸ்னுவா, யூகேனுவா, அவங்க ஃபேமிலி வரலாறே தெரியாது. ஆனால் அது தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப அவசியம். எங்கள் அப்பாவுக்கு எப்படி, அவ்வளோதான் நிறைய பேர் இருக்கிற செயினுக்கு தெரியுது. ஆனால் நம்ம தாத்தாக்கு என்ன இருந்ததுன்னு தெரியாது, தாத்தாக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்மளோட பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் இவங்களுக்குலாம் என்ன இருந்ததுன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த ஃபேமிலி ஸ்க்ரீனிங்கில் வந்து ஏதாவது மரபணுக்களில் வந்து ஒரு கேன்சர்ஸ் பரவுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம முன்கூட்டியே வந்து அந்த ஸ்க்ரீனிங் தெரிஞ்சுதுன்னா நம்ம அந்த ஸ்க்ரீனிங் போய் கேட்கலாம், எப்போ எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா ஏர்லியாகவே டாக்டர் அதை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல தான் ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து வருது அப்படின்றத சொல்கிறேன். ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குது, உங்களுக்கு அன்கண்ட்ரோல் சுகர் இருக்குது, புண்ணு ஆற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது ரொம்ப நாள் விடக்கூடாது. அது கையில் இருக்கிற புண்ணாக இருந்தாலும் சரி, வாயில் இருக்கிற புண்ணாக இருந்தாலும் சரி, காலில் இருக்கிற புண்ணாலும் சரி, ஒரு புண்ணு ஆறலைனாலே அந்த அல்சர் வந்து திடீர்னு அது கேன்சராக மாறுறதுக்கான தன்மை உண்டு. ஓகேங்களா? ஏன்னா ஆறலை அப்படின்னும் போது திடீர்னு கேன்சராக மாறும். அப்போ அந்த மாதிரி இடத்துல உடனே சீக்கிரமாக நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். சில பேர் ஆறலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, சும்மா ஏதாவது தடவிக்கிட்டு போய்கிட்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு டைம் ஓட்டுவாங்க. ஸோ அந்த டைமை நம்ம டிலே பண்ணுறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனிங்ன்றது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி, அதே மாதிரி இந்த கெட்ட பழக்கங்கள் பேஸ் பண்ணி, ப்ளஸ் ஏதாவது இணை நோய்கள் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்குது, ஒரு விஷயம் சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த எந்த இடத்துலையுமே நீங்கள் டிலே பண்ணாமல் சீக்கிரமாக போனீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனிங்ன்ற ப்ராசஸ் வந்து நடக்கும்ன்றது தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா, நம்ம சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துடுறாங்க. அதுவும் ரொம்ப தவறு. சீரியஸ்னால் எந்த ஆங்கிள்னால், இப்போ சில பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஐயோ தலைவலிக்குது, அப்போ இது வந்து கேன்சராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைப் அடிப்பாங்க கூகுளில், எனக்கு தலைவலிக்குது இது கேன்சராக இருக்குமா அப்படின்னு என்டர் போடுவோம். கூகுள் ஆமான்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வலிக்குது இது கேன்சராக இருக்குமா, கூகுள் ஆமானும். ஏன்னா தலைவலிக்கு 1000 காரணம் இருக்குது, அதில் ஒரு காரணம் கேன்சர். அதனால் நீ எதை போட்டு கேட்டாலும் கேன்சர் இருக்குமான்னு கேட்டால் அது ஆமான்னு தான் சொல்லும். எஸ் இட் கேன் பி அ ரேர் காஸ்ன்னு. அப்போ மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு விழிப்புணர்வாக தான் எடுத்துக்கணும் தவிர, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டத்துக்கு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஐயோ இது கேன்சரா இதுவான்ட்டு அப்போது மன வலிமை இழக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் கொண்டு போய் விடுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கணுமே தவிர எந்த விஷயத்துலையும் பயம் இருக்கக்கூடாது. தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவோடு இருந்தீங்கன்னா வந்து பயம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்வை நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு எதுவுமே இல்லாமல் சில பேஷண்ட் ரொம்ப மனநோயாளி மாதிரி உட்காந்துக்கிட்டா அதுவே ஒரு பெரிய வியாதியாக மாறிடுது. அதுக்காக தான் இந்த பாயிண்டேஜ் அது சொல்லணும். இப்போ நேத்ரன் சார் விஷயத்தில் வந்து அவர் இந்த கீமோ தெரப்பி எல்லாம் போயிருக்காரு, அதை பற்றியான
விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப முடியல அப்படின்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டதெல்லாம் நம்ம கலாட்டாலே இன்டர்வியூ பார்த்தோம். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து அதை ரொம்ப இது பண்ணி சொன்னாங்க. இந்த கீமோன்னா என்ன ஆக்சுவலாக? அந்த கேன்சருக்கும் அதை கீமோதெரப்பி பண்ணால் க்யூர் ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி, அது என்ன கனெக்ஷன் சார்? இல்லை, கீமோதெரப்பின்றது ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ், அவ்வளோதான். இப்போ கேன்சர் வந்து நான் சொல்கிறேன்ல, அது வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு, அது வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது. அதுதான் செல் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த செல் சைக்கிள், அந்த வளர்ந்துக்கிட்டே போகிற அந்த செல் சைக்கிளை வந்து பிளாக் பண்ணுது. அதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது, ஓகேங்களா. டாக்ஸின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அப்புறம் மைசின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ ஒரே வார்த்தையில் சும்மா சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா, அது கேன்சர் வளர்ச்சியை குறைக்கும் ஒரு மருந்து, ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸை தான் கீமோதெரப்பி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேலஞ்சிங் விஷயம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இது க்யூரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஏர்லி ஃபேஸஸில் வந்து ஒரு சில கேன்சருக்கு க்யூரு. ஆனால் பெரும்பான்மையான இந்த 3-4லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாள் கடத்துறதுக்கு உதவுது. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு தெரியுது ஃபுல் ப்ளோனாக வந்து நம்மளுக்கு இருக்குது 3B4 அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அவங்க ஒரு 2-3 மாதத்தில் இதாகிடுவாங்க. ஆனால் ஒரு கீமோன்னு ஒன்று போட்டு ஒரு பேலியேட்டிவ் கேர் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதே ஒரு 3-6 மாதம் இருக்கிறவங்க 3 வருஷம் 6 வருஷம் கூட வரைக்கும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் ப்ரொலாங்கேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்குதுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை, ஓகேங்களா. ஆனால் அந்த ஃபேஸ் ஈஸியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல அந்த பேஷண்டோட மனநிலையை யோசிக்கணும், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை யோசிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்வாங்க. ஆனால் சில பேர் எங்கள் அம்மா இன்னொரு 1 வருஷம் இருந்தாங்கன்னா வந்துட்டு என்னோட பேரன் கல்யாணத்தை பார்த்துருவாங்க, ஒரு 2 வருஷம் இருந்தாங்கன்னா என்னோட பையன் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுவேன், ஒரு 1.5 வருஷம் இருந்தால் இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு பல ஆசைகள் இருக்குது, ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு போகணுன்னு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸ் கீமோ வந்து தருதுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கீமோ அப்படின்னும் போது சமீபமாக வந்து ஏதோ தேவையில்லாமல் கொடுமைப்படுத்துகிற மெடிசனை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அது முற்றிலும் தவறு. கீமோ வந்து ஆன்டி கேன்சர், அதாவது கேன்சர் சைக்கிளை நிறுத்துகிற ட்ரக்ஸு. அது வந்து இந்த ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூரியும் தருது, எண்ட் ஸ்டேஜஸ் கேசஸில் பார்த்திங்கன்னா டைம் ப்ரொலாங்கேஷனும் தருது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதனால் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் வரும்போது சர்ஜரி ப்ளஸ் கீமோ சேரும் போது 100% க்யூர் கிடைக்குது. லேட்டாக கண்டுபிடிக்கும் போது 3B4 அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சர்ஜரி வேலைக்கு ஆகிறது இல்லை. அப்போ கீமோதெரப்பி மட்டும் தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைமை தருது. ஏதாவது சரியாச்சு, எதெல்லாம் 100% ரிவர்ஸ் ஆகுதுன்றது ஒரு மிராக்கலாக போய் அமையுது. இது ஒரு புற்றுநோய்களுக்கும் இது வந்து காமன் ஃபேக்ட். ஒரு புற்றுநோய்களுக்கும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 or 2 வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஆக்டர் நேத்ரன் அவர்களுடைய மரணம், இதுக்கு முன்னாடி பவதாரணி மேமுடைய மரணம், இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட மரணம் ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் இந்த கேன்சர் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போய் சேரணும் அப்படின்னு நம்ம வந்து விரும்புகிறோம். அதுலேயும் செவிவெளி செய்திகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய வெளியே கொட்டி கிடக்கு, அதெல்லாம் மக்கள் நம்புறாங்க. நீங்களே சொன்னீங்க கூகுளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு. அதில் ஒரு விஷயம் வந்து எல்லார் உடம்புக்குள்ளாடியும் கேன்சர் செல் இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது. அது உண்மையா? இல்லை, அது ரொம்ப தவறு சார். எல்லாரும் உள்ள உடம்புக்குள்ள கேன்சர்ன்றது என்ன சார்? நம்ம செல்லு நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருந்தால் தானே சார் அது கேன்சர், ஓகேங்களா. நம்ம ஒருத்தவங்க நார்மலாக இருக்காங்கன்னா அது நார்மல்னு அர்த்தம், ஓகேங்களா. தட் இஸ் அ நார்மல் ஃபிசியாலஜி. அது ஒரு பேத்தாலஜியாக மாறுது. பேத்தாலஜின்னு என்னன்னா நம்ம ஒரு ஏலியன் செல்லாக மாறுது, டிஃப்ரெண்ட்டான ஒரு செல்லாக மாறுது அப்படின்றத நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம்னு சொல்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே ஒரு கேன்சர் இருக்குன்றதுல முற்றிலும் தவறான கருத்து. இந்த மாதிரி வதந்திங்களாம் யாரும் நம்ப வேண்டாம். அதே மாதிரி நம்மளோட இன்னொரு பிரபல ஒருத்தர் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சர்ச்சையை போட்டு விட்டுருந்தாரு. நம்ம ட்வீட் என்ன போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒய்ஃபுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சரு, நான் வந்து வேப்பிலையும் நம்மளோட மஞ்சளையும் வச்சு சரி பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மெமோரியல் பெரிய பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட் வன்மையாக கண்டிப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்பா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறது ஒரு தவறான கருத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்கொண்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவமோ இல்லைனா வந்து மஞ்சளுக்கோ வேப்பிலைக்கோ அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டேஜ் 4ன்றது இந்த மாதிரி தான் பரவனது தான். அப்போ வந்து இந்த வெறும் வேப்பிலையும் மஞ்சளும் க்யூர் பண்ணுதுன்றது உண்மையான ஃபேக்டாக இருந்தால் அதை வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நவ்ஜோத் சிங் சித்து சார் வந்துட்டு ஒரு 100 பேஷண்ட்டை வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஸ்டேஜ் 4 பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட் வந்தாங்கன்னா ஒரு 100-1000 பேஷண்ட் கூப்பிட்டு போகலாம். அவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்த அதே மஞ்சளையும் வேப்பிலையும் கொடுத்து அந்த ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிட்டாருன்னா அடுத்த நாளே நவ்ஜோத் சிங் சித்து சார் தான் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் கூட பெரிய பணக்காரராக இருப்பான்றதை பகிரங்கமாக நான் அறிவிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டே தேடுது ஸ்டேஜ் 4க்கு ஏதாவது ஒரு மருந்து வருமா அப்படின்ட்டு. அதில் க்யூர் கண்டுபிடிச்சனா மொத்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி உலகமே திரும்பி பார்க்கும். அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து ப்ரூவ் பண்ணணும், இதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்படி நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு வந்து சயின்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது அவர் சொல்கிறதுல எந்த பேக்கப்பும் கிடையாது, சயின்ஸ் பிரகாரம் அது பாசிபிளும் கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து வெறும் வந்து இது மட்டும் தான் சாப்பிட்டாங்கன்றது கிடையாது. அவங்க ஒய்ஃப் சர்ஜரியும் மேற்கொண்டிருக்காங்க,
ரேடியோ தெரப்பியும் மேற்கொண்டிருக்காங்க, கீமோதெரப்பியும் மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் சொல்கிற அந்த விஷயமா கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மாசமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு ப்ரூவன் அண்ட் சயின்ஸ் பேக்கப் இருந்தால் தான் வந்துட்டு இந்த உலகம் நம்பும். ஸோ அந்த அவர் சொல்கிறத வந்து நம்ம முற்றிலும் ஏற்க முடியாதுன்றதை நம்ம கருத்தாரு. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக சில ரீசன்ஸ் சொன்னீங்க, சில காசஸ் இதெல்லாம் வந்து கேன்சருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கட்டுமே. சீரியஸாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்கு? வார்னிங் சிம்டம்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் சார். இப்போ கடந்த ஒரு மாதத்துல எனக்கு 5 கிலோ குறைஞ்சிருச்சு, நல்லா சாப்பிட்டு தான் இருக்குது அப்படின்றது நம்ம ஒரு வார்னிங் சைன். ஏதாவது ஒரு ஆரிஃபிஸ், அதாவது ஏதாவது ஒரு துவாரங்கள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வருது காரணமே இல்லாமன்றது ஒரு வார்னிங் சைன். இப்போ எக்ஸாம்பிள் தெரியும், டாய்லெட்டில் தான் போயிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா பிளட்டாக வந்துகிட்டு இருக்கு, இரும்பி ரத்தமாக துப்பிக்கிட்டு இருக்கேன், ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது எல்லாமே வந்து அலர்ட் வார்னிங் சைன். ஓகேங்களா, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை தாண்டி வந்து உறுப்பு சான்றது தான் நம்ம வந்து போக முடியும். இதை தாண்டி நம்ம வேற எதை சொன்னாலுமே வந்து அது ஒரு இட் கேன் பீன்ல போய் முடிஞ்சிடும். அது மக்களை வந்து பயமுறுத்தும். அதனால நான் வந்து சொல்ல விரும்பல. ஸோ நீங்கள் வார்னிங் சைனுன்னு நீங்கள் உடனே இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்கணுன்றது நான் சொன்ன இந்த 2-3 தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, ஒரு தலைவலி வந்து கேன்சரில் தலைவலி இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொதுமைப்படுத்த முடியாது. ஆனால் அதெல்லாம் ஒரு காமன் சிம்டம்ல அமையுது. ஸோ இதை மட்டும் பாருங்கள். ஸோ வந்து நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்த 4 சைனை தாண்டி நீங்கள் முக்கியமாக உங்களோட பேட் ஹேபிட்ஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் வந்து இணை நோய்கள் சரியாக சீராமல் இல்லைன்னா உங்களுக்கு தெரியணும். இந்த 3 ஆங்கிளில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனிங்க்கு எலிஜிபிளான ஆள், கொஞ்சம் சீக்கிரமாக போய் பாருங்கள் அப்படின்றது தான் நம்மளோட ஃபேக்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டு, உணவுக்கும் அந்த கேன்சருக்கு சம்மந்தம் இருக்கானா இருக்குது. உணவு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ராப்பரான உணவு, எஸ்பெஷலி வந்து இந்த கேன்சருக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன, இந்த நம்ம டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணுற அந்த ஹார்மோன்ஸ் லெவலெல்லாம் குறைக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது எது ஜென்ரலாக கொடுக்குது? விட்டமின் சியும் விட்டமின் ஈயும் கொடுக்குது. ஸோ விட்டமின் இ சி தான் பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட். அது யார் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கோ, கேன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டெரக்டாக வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ விட்டமின் சி விட்டமின் இ வந்து யார் ஒதுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க காய்கறி மற்றும் எஸ்பெஷலி பழங்களை ஒதுக்குறாங்களோ. இப்போ இந்த இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பழங்கள்ன்றது ஒன்று இருக்கிறதே தெரியறது இல்லை. காலங்காத்தால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பரோட்டா, அது இதுன்னு ஆஃப்டர்நூன் பிரியாணி, நைட்டு வந்து அவுட் சைட் ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்போ யாருமே டெய்லி இன்றைக்கி நான் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் காசை வந்து நம்ம பழங்களுக்கு வந்து செலவு பண்ணோம். நான் உட்காந்துக்கிட்டு சில பேர் கேட்டாங்க, எந்த பழம் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பழத்துக்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வரல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. இப்போ ஒரு நாளைக்கு இவன் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றான், ஓகேங்களா. இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்றான். யார் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்றது தான் பெஸ்ட். ஏன்னா அவன் டெய்லி சாப்பிட்றான். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ எனி பழம் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி, முடிஞ்சால் ஆப்பிள் வாங்கி கொடு, முடியலன்னா சாத்துக்குடி வாங்கி கொடு, அதுவும் முடியல அப்படின்னா கொய்யா வாங்கி கொடு, அதுவும் முடியல எலுமிச்சை பழமாவது கொடு, இல்லைன்னா இலந்த பழமாவது கொடு, இல்லை நெல்லிக்காவது கொடு, ஆனால் கொடு அப்படின்றது நம்மளோட இதுவாக இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்றது நம்ம ஆன்சராக இருக்குது. ஒரு நேர்காணல், அதுவும் ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய நேர்காணலாக இவ்வளோ நேரம் எங்களோடு கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு.